அன்பு வணக்கம். கோவை கொடியில் காய்க்கிற மூலிகைகளில் கோவையும் ஒன்று. கோவை பழம் கிளி சாப்பிடுவதை பார்த்திருக்கிறோம். கோவையோட வடக்கு பக்கம் வர வேற கையில் வைத்து கொண்டிருந்தோமேயானால் ஆடு பின்னாடியே வரும். அந்த அளவுக்கு ஒரு வசிய ஆற்றல் உடையது. ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இயற்கையிலே படைக்கப்பட்டு இருக்கிறது. அதான் இயற்கையின் பேராற்றல். எல்லா ஆற்றலையும் விட மனிதன் 6 அறிவு படைத்த மனிதனுக்கு எல்லா வகையான ஆற்றலும் வழங்கப்பட்டு இருக்கிறது. நாம் மனதை ஒருநிலைப்படுத்தும் போது எல்லா ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை திருமூலரும் சொல்லியிருக்கார். யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஒரு மூலிகை அப்படிங்கிறத திருமூலரும் சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஏதாவது ஒரு பச்சிலை மூலிகை மூலியமாக நாம் ஆற்றலை பெற முயற்சிக்கலாம். அது அவரவர்களின் மனதை பொறுத்தது. மனம் ஒரு நிலையானால் மூலிகை உங்களுக்கு அதிக பவரை தரும். மனதின் ஆற்றல் பேராற்றல். அதற்கு உதவி செய்வது மூலிகை. மூலிகையின் மூலமாக நாம் பேராற்றலை பெற முடியும் அப்படிங்கிறத சகல மூலிகைகளிலும் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு மூலிகையை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். சர்க்கரை நோய்க்கு பாவக்காய் எப்படி மருந்தோ அதுமாரி கோவக்காயும் மருந்து. கோவக்காயை மோரில் ஊற வைத்து காய வைத்தும் பயன்படுத்தலாம். கோவை பழமும் நல்லது. கோவை பழத்தில் உள்ள நிறம் பிங்க் நிறம், இளஞ்சிவப்பு நிறம். அந்த நிறமும் மூளையில் ஏற்படும். மூளையில் நீல நிறம், பச்சை நிறம்லாம் விலகி கோவையில் உள்ள நிறம் மூளையில் ஏற்படும் பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் அறிந்து கொள்கின்ற அறிவு அதிகமாகும். அந்த நிறத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது. அதுமாரி ஏரழிஞ்சில் பழத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா கோவை பழத்தில் உள்ள நிறம் தெரியும். அந்த நிறமே உங்களுக்கு ஆற்றலை தரும். அவைகளெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்முடைய ஆற்றலும் அதிகரிக்கும். அதனால் எதை பயன்படுத்தும் பொழுதும் நம் மனமும் அதில் இருக்க வேண்டும். மனம் ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது அவ்வாற்றலை நாம் முழுமையாக பெற முடியும். அதற்கு ஒவ்வொரு மூலிகையும் உதவி செய்யும். தியானத்தில் வெற்றியடைய விரும்புபவர்கள் ஏதாவது ஒரு மூலிகையை முழு நம்பிக்கையுடன் பயன்படுத்திடுதல் வேண்டும். எல்லா மூலிகைகளுக்கும் ஆற்றல் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. நன்றி. வணக்கம்.